Hi friends, welcome to my magical hands. இன்றைக்கி காய்கறியே இல்லாமல் ஒரு சத்தான குழம்பு, அதாவது கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலையை நம்ம எல்லோரும் யூஸ்வலாக தூக்கி போட்டு தான் பழகியிருப்போம். இனிமேல் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். கருவேப்பிலையில் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறையா இருக்குது. அதாவது அதில் இருக்க அயன் கண்டென்ட் வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது. முடி உதிர்வதையும் தடுக்குது. அதே போல் பித்தப்பை பிரச்சனை இருக்கவங்க கருவேப்பிலையை உணவில் அதிகமாக சேர்த்துட்டு வரணும். கேன்சர் ட்ரீட்மெண்ட்டான கீமோதெரப்பியோட சைடு எஃபெக்டை குறைக்கிற சக்தியும் வந்து கருவேப்பிலைக்கு உண்டு. லிவர் ப்ராப்ளம், அதாவது கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்களும் கருவேப்பிலையை உணவில் நிறைய சேர்த்துக்கணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் தனியா, ஒரு 2 இன்ச் அளவுக்கு தேங்காய் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. 10லேருந்து 15 பல் பூண்டு, 1 காஞ்ச மிளகாய், 1 கப் கருவேப்பிலை. அடுத்து குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், தனியா பொடி 1 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன். குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா நீங்கள் வந்து தனியா பொடியை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 4-5 வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், லெமன் சைஸ் புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது சூடான உடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தனியா, சீரகம், வெந்தயம், மிளகு, தேங்காய், பூண்டு, காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து பூண்டு வந்து நல்லா கலர் மாறணும். அதே போல் மிளகு சீரகம்லாம் உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, பூண்டு கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேருங்க. அந்த சூட்லேயே வந்து அது நல்லா வறுபட்டுரும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்த்துருக்கேன். அடுத்து இது எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அது ஆறின உடனே அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து முதல்ல இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைக்கலாம். பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம வறுத்தோம் இல்லையா, அதே பாத்திரத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்க எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருக்க கடுகு, வெந்தயம், பெருங்காயம், இது 3த்தையும் முதல்ல சேர்த்துக்கலாம். பாருங்கள், பெருங்காயம் பொரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்த உடனே கொஞ்சம் நேரத்தில் நம்ம கீறி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு சேர்க்குறவங்க இந்த ஸ்டேஜில் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் பூண்டு எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன். நீங்கள் பாதி அரைச்சி சேர்த்துட்டு முழு பூண்டாக கூட கொஞ்சம் சேர்க்கலாம். நான் எங்கள் வீட்டில் யாரும் வந்து முழுசாக எடுத்து சாப்பிட மாட்டாங்கன்னு நான் எல்லா பூண்டையுமே அரைச்சி சேர்த்துட்றேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அதை நல்லா வதக்குங்க.
தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதக்கின உடனே நீங்கள் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. அப்போ தான் தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிரும். நான் எப்போவுமே தக்காளி சேர்த்த உடனே கொஞ்சம் உப்பு சேர்ப்பேன். சேர்த்து இதை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் தனியா பொடியும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் குழம்பு மிளகா பொடியிலேயே வந்து மஞ்சள் பொடி சேர்த்து போட்டிருப்பேன். ஸோ அதனால் நான் தனியாக மஞ்சள் பொடி போடல. இதுக்கு லைட்டாக போட்டால் போதும், எனக்கு அந்த மஞ்சள் தூளே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போடலை. உங்கள்கிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடியும் சேர்த்து எடுத்துக்கோங்க. மசால் பொடியோட பச்சை வாசனை போன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப வதங்க வேண்டியது இருக்காது. நம்ம சேர்த்த பேஸ்ட் நல்லா வதங்கி திக்கான உடனே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருந்ததுன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க, போதும். இப்போ சேர்த்த உடனேயே அந்த கலர் மாறுறது தெரியுது பாருங்கள். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா வத்திருச்சு, மேலே எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் எனக்கு திக்னஸும் சரியாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நான் மண்பானையில் செய்கிறனால இப்போவே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளோட கருவேப்பிலை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காய்கறியே இல்லாமல் ஒரு சத்தான குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை குழம்பு செஞ்சு சாப்பிட ரெடி ஆகிட்டிங்களா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பாய் பாய்.